எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தண்டுக்கீரை பொரியல் தண்டு கூட்டு செய்ய போகிறோம். நான் ஒரு கட்டு தண்டுக்கீரை வாங்கிட்டு வந்தேன். அந்த கீரை கிள்ளிட்டு பார்த்தா தண்டு ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஒரு கப்பு நிறையாச்சு. அது வேஸ்ட் பண்ணாமல் தண்டுக்கீரை கூட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்டுலலாம் அதிகமான நார் சத்து அதிகமாக இருக்கும். தண்டுலாம் கூட்டு பொரியலாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. தண்டுக்கீரை பொரியல் தண்டு கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கறிவேப்பிலை கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 1 கட்டு தண்டுக்கீரை வாங்கினேன் நான். 1 கப்பு நிறையா ஆச்சு. தண்டுக்கீரையோட தண்டு நல்லா நார் எடுத்து சின்ன சின்னதாக அந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கிட்டேன். ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூட்டுக்கெல்லாம் பாசிப்பருப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி தண்டு கிடைக்குதோ அப்போல்லாம் உணவில் சேர்த்துங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், எல்லா பொடியும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கொஞ்ச நேரம் நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிட்டேன். 1/4 மூடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி பால் மட்டும் எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம கூட்டு செய்ய போகிறோம், அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. தேங்காய் பால் ஊற்றணுன்னு அந்த தேங்காய் பாலோட மனம் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். தண்டு இளம் தண்டுன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். பாசிப்பருப்பும் சீக்கிரமாக வெந்துடும். 2 விசில் வச்சா போதும். 2 விசில் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெயிட் குறைஞ்சிடுச்சு. இப்போ குக்கர் மூடி எடுத்துக்கிறேன். பாருங்கள், பாசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து தண்டுலாம் நல்லா வெந்துருச்சு. கூட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த தண்டு கூட்டு ரசத்தோட சாம்பாரோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்டுக்கீரை பொரியல் செஞ்சுக்கலாம். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல்லு பூண்டு தோலோடு இடித்து எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 வரமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பருப்பெல்லாம் நல்லா பொன்னுரெல்லாம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வறுத்துடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கட்டு தண்டுக்கீரை வாங்கிட்டு வந்தால் அந்த தண்டுக்கீரை தான் இப்போ பொரியல் செய்ய போகிறோம். நம்ம தண்ணியில் நல்லா அலசிட்டு போட்டதுனால கீரையிலே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த தண்ணியிலே கீரை வெந்துடும். இது இலசாக இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷத்தில் கீரை நல்லா வெந்துடும். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு வதக்கிக்கலாம்.
பாருங்கள் கீரை வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கிறத வந்து சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேணாம். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஒரு கட்டு தண்டு கீரை தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஒரு கட்டு கீரை வந்து பொரியல் பண்ணிட்டேன். அதனுடைய தண்டு வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் கூட்டு செஞ்சுக்கிட்டேன். தண்டு கூட்டு கீரை பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.